ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக வந்து டாபிக்குள்ளே போயிடலாம். ஸோ தந்தலை மலை பற்றி நம்ம ரெகுலராக சேனலில் வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தந்தலை மலை மற்றும் சிஷ்யர் மரபு வந்து என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது தந்தலை மலை சிஷ்யர் மரபு பற்றின முழுமையான தெளிவான விளக்கம் வந்து நம்ம சொல்ல போகிறோம். என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து முருகர் தொடர்பான ஆன்மீக வழிமுறைகள், அப்புறம் அந்த தந்தலை மலைக்கு உரிய சிஷ்யர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, அந்த சிஷ்யர்கள் வந்து என்ன செய்ய வேண்டிய கடமைகள் அப்படிங்கிறத இன்றைக்கி ஆழமாக பார்க்க போகிறோம். ஸோ தந்தலை மலையில் பரம்பொருள் அப்படிங்கிற முருகப்பெருமான் வந்து தபஸ்வி அப்படிங்கிற சக்தி நிறைந்த மலை அப்படின்னு சொல்லி தந்தலை மலையை சொல்கிறாங்க. அதனால தான் முருகப்பெருமான் வந்து இங்கே தியான ரூபத்தில் மிக வலிமையாக இருப்பதாகவும் ஒரு மரபு இருக்குது. இந்த மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியான ஆன்மீக சிஷ்ய மரபு இருக்குது அப்படின்னு சொல்லி பக்தர்கள் வந்து நம்புகிறாங்க. அதாவது சிஷ்யர் மரபு என்றால் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். சிஷ்யர் மரபு அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீக சக்தி. அதாவது ஒரு ஆன்மீக சக்தி வந்து ஒரு மனிதனை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுக்கும். அந்த சக்தி வந்து பார்த்திங்கன்னா அவரோட வாழ்க்கையை வந்து வழி நடத்தும். அவரோட பணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயணியாக இல்லாமல் தெய்வத்தினுடைய கருவியாக வந்து மாறுறது வந்து குறிக்கிறது தான் இந்த குரு சிஷ்ய பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முருகர் வழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஷ்யர் மரபை குரு சிஷ்ய பரம்பரை, அதாவது கடவுளுக்கும் சிஷ்யருக்கும் உள்ள தொடர்பு அப்படின்னு சொல்லலாம். தந்தலை மலையில் சிஷ்யரை வந்து எப்படி வந்து தேர்ந்தெடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பக்தர்கள் சொல்லக்கூடிய ஒரு சில அடையாளங்கள். கனவில் வந்து பார்த்திங்கன்னா தந்தலை முருகர் வந்து ஃபஸ்ட்டு வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தந்தலை மலை முருகர் வந்து என்னோட பணியை நீ செய் அப்படின்னு சொல்லி ஒரு சிஷ்யரை வந்து தேர்ந்தெடுப்பார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கக்கூடிய சிஷ்யருக்கு பக்தர்கள் சொல்லும் அடையாளங்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு கனவில் வந்து தந்தலை முருகன் வந்து வருவார். அந்த கனவில் வரக்கூடிய தந்தலை முருகன் எப்படி இருப்பார்னா, ஃபஸ்ட்டு அவரோட முகம் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக பார்க்கக்கூடிய ஒரு முகம் உருவமாக இருக்கும். இந்த குந்தம், வேல், சிவப்பு ஒளி அந்த மாதிரி கூட சில பேருக்கு வரலாம். சில பேருக்கு உயர்ந்த நிலை, இல்லைன்னா உயர்ந்த மலை, இல்லை உயர்ந்த குகை போன்ற அந்த மாதிரி காட்சியெல்லாம் வந்து வரும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவைன் காலிங்கோடைய அடையாளம் அப்படின்னு பக்தர்கள் சொல்கிறாங்க. ரெண்டாவதாக மனசில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு ஆன்மீக மாற்றம் வந்து நம்மளை அறியாமலே எழும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கடவுளை கும்பிட்ருப்போம். பட் திடீர்னு ஒரு ஆன்மீகத்தை பற்றி நம்ம ஆழமாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆன்மீக மாற்றம் வந்து மனசில் வந்து ஏற்படும் சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஏதாவது தவறு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அந்த தவறில் வந்து விட்டுறணும், தானாகவே விட்டுறணும் அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ளேயே வரும் அப்படிங்கிறாங்க. முதல் இருந்ததை விட இப்போ அதிகமாக நேர்மை, பரிசுத்தம், கருணை வந்து அதிகரிச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மெயின் கான்செப்டாக தியான